இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், இறந்த காலத்தில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்ருக்கு. நமக்கே தெரியும் டென்சஸ் அப்படிங்கும் போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரே மாதிரி இல்லாமல் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடுலேஷன்ஸோடு நமக்கு சொல்லும் இல்லையா. ஒரு விஷயத்தை நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியது எப்படி இருக்கலாம், அந்த நிகழ்காலத்திலேயே பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அந்த மாதிரி அஃபர்மேட்டிவோடு சொல்லக்கூடியதும் இருக்குது. நிகழ்காலங்கள்லேயே பார்த்தோம்னா பர்ஃபெக்ஷனாக சொல்லக்கூடியது, கண்டினியூஸில் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதே மாதிரி எதிர்காலத்துலேயும் இருக்குது, இதே மாதிரி இறந்த காலத்துலேயும் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸில் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸ்லையுமே ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ அதுக்கு தான் ஒரு சர்டன் ரூல் அப்படின்றத ஒரு டென்ஸ் சார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த வாக்கியத்துக்கு யார் யார் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது இடையில யார் வேணும், ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறவங்க வேணும். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. வேலைகள் என்ன இருக்குது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத செயல்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல், இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன மாதிரி வேர்ப் ஃபார்ம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான ரூல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் அஃபர்மேஷன். சின்ஸ் நம்மக்கிட்ட நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெர்ப் ஃபார்ம். ஸோ V1, V2, V3, V1 + ing அப்படிங்கிறது தான். ஸோ V1ங்கிறது இண்டிகேட் ப்ரெசன்ட் ஃபார்ம், V2 வந்து பாஸ்ட் அண்ட் V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ V1 என்ன எடுக்கிறோம் அப்படின்னா லேர்ன் அப்படிங்கிறத எடுக்கிறோம். லேர்ன் அப்படின்னா கற்றல் இல்லையா. இதே V2 அண்ட் V3ல லேர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் V1 + ingல வரும்போது லேர்னிங், அதாவது verb 1 + ing அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ லேர்ன்ட், லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ verb ரெடியாக இருக்குது. இப்போ சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். I, we, you, he, she, they, it. இது சப்ஜெக்டில் வரும். தென் ரூல், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ரூல். சப்ஜெக்ட் ப்ளஸ் is, am, are ப்ளஸ் V1 + ing அண்ட் ஃபாலோட் பை நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபில் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரூல் இது தான். இப்போ இவங்க, அதாவது is, am, are இவங்க யார் கூடலாம் மேட்ச் ஆவாங்கன்னு பார்க்கலாம். I வந்து am, you வந்து are, we are, they are, he is, she is, it வந்து is. ஸோ இவங்கெல்லாம் இவங்க கூட மேட்ச் ஆவாங்கன்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், நமக்கு தேவை ஒரு சப்ஜெக்ட். ஸோ நான் இங்கேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறேன். யூக்கு யார் மேட்ச் ஆவாங்க, ஆர். You are, V1 + ing, learning. So you are learning. You are learning அப்படின்னா நீங்கள் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ you are learning. ஆப்ஜெக்ட் வரும்போது என்ன கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கும் போது you are learning grammar. ஸோ கிராமர் கற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் இலக்கணம் கற்று வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ யூ ஆர் லேர்னிங். ஏன்னா கற்று வருகிறீர்கள் நீங்கள் எழுதுறோன்னா நம்ம பார்க்குறதே கண்டினியூஸ் ஃபார்ம்.
நடந்துகிட்ருக்க விஷயம் தான், அதாவது பண்ணிகிட்ருக்கிறது அப்படிங்க இல்லையா. ஸோ அதனால கற்று வருகிறீர்கள் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதே கற்றுட்ருக்காங்க, கற்றேன், கற்று வருகிறேன் அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். கற்று வருகிறேன் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி கற்றேன் அப்படிங்கும்போது பாஸ்ட்டில் நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க இல்லையா. ஸோ அப்போ காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால கண்டினியூஸ்க்கு ஏற்ப நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயத்தை. இப்போ லேர்னிங் கிராமர்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் லேர்னிங் கிராமர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் கிவ் எனிதிங். நான் வந்து இதை கற்றுட்ருக்கேன், ஸ்போக்கன் கற்றுட்ருக்கேன், இல்லை ரைட்டிங் ஒர்க் கற்றுட்ருக்கேன், இல்லை வேறு ஏதாவது வந்து பிஸ்னஸ் ஒர்க் கற்றுட்ருக்கேன், அந்த மாதிரி எனிதிங் கேன் பி கிவ். ஏன்னா லேர்னிங்ன்றது ஒரு கற்றல் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லேர்னிங்க்கு ஏற்ப நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ யூ கேன் கிவ் ஆப்ஜெக்ட். இல்லை கொடுக்காம சென்டென்ஸ் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். இஃப் யூ ஹைட் த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் லேர்னிங், ஓகே கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா. ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ரூல் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.